கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை துன்மார்க்கம். துன்மார்க்கம். தி விக்கெட்னஸ். தி விக்கெட்னஸ். ஆம், தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் தன் நீதிமொழிகளிலே துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், அவன் தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் என்று சொல்லுகிறான். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், அவன் தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் என்று சொல்லுகிறான். இதோ துன்மார்க்கம் என்பது ஒழுக்க ரீதியாக மோசமான நடத்தை என்று சொல்லப்படுகிறது. துன்மார்க்கம் என்பது ஒழுக்க ரீதியாக மோசமான நடத்தை என்று சொல்லப்படுகிறது. இதோ மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துன்மார்க்கத்தை குறித்து ஒரு உண்மை சம்பவத்தை கொண்டு சொல்லுகிறார். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துன்மார்க்கத்தை குறித்து ஒரு உண்மை சம்பவத்தோட கூட சொல்லுகிறார். ஆம், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி தன் துன்மார்க்கத்து நிமித்தம் அவன் தன் தகப்பனை நோக்கி ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவனை வற்புறுத்தி கேட்டான். தகப்பனும் கூட அவன் கேட்டபடியே அவனுடைய பாகத்தை, ஆஸ்தியில் அவனுக்கு தர வேண்டிய பங்கை அவனுக்கு கொடுத்தார். சில நாட்கள் கழிந்து அவன் தன் பங்கை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தனக்கு பிடித்த இஷ்டமான இடத்திற்கு போய், தூர தேசத்திற்கு போய் தன் மனதிற்கு பிடித்தபடியெல்லாம் துன்மார்க்க கிரியைகளை செய்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நல்லா கவனிங்க. துன்மார்க்கம் என்பது ஒழுக்க ரீதியாக மோசமான நடத்தை என்று சொல்லப்படுகிறது. அந்த துன்மார்க்கமான ஒரு காரியம் ஒரு மனுஷனை ஆண்டு கொள்ளுமேயானால், அவன் செய்வதறியாது சில காரியங்களை செய்து தனக்கும் தனக்குண்டான எல்லாருக்கும் அவப்பெயரை உண்டாக்குகிறான். இந்த இளைய மகனும் கூட அப்படியே அந்த துன்மார்க்கமான காரியத்து நிமித்தம், ஒழுக்க ரீதியாக மோசமான நடத்தை நிமித்தம் தன் தகப்பனிடத்துல என் பங்கை பிரித்து கொடு என்று கேட்டு தன் பங்கை எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய்
தன் இஷ்டப்படி துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் தான் கொண்டு போன எல்லா பணத்தையுமே செலவழிந்த பின்பு அவனிடத்தில் ஒன்றும் இல்லாதிருக்கையில அந்த தேசத்தில அப்பொழுது கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது. அவனிடத்துல ஒன்றும் இல்ல. சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்ல. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்துல போய் அவன் தஞ்சம் அடைகிறான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்டு, அந்த தேசத்து குடிமகனும் சரி, நீ என் பன்றிகளை மேய்த்து வா என்று சொல்லி அவனுக்கு கட்டளையிட்டார். அந்தபடியே கூட அவன் பன்றிகளை மேய்த்தான். அப்பொழுது அவனுக்கு பசி உண்டான போது அவனுக்கு ஒருவரும் ஆகாரம் கொடுக்காத பட்சத்துல அந்த பன்றிகள் தின்னுகிற தீவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்து அதை அவன் சாப்பிடும் பொழுது அங்கிருந்தவர்கள் அந்த பன்றி தீவனத்தை கூட அவனுக்கு கொடுக்காதபடிக்கு, அதை அவன் சாப்பிடக்கூடாதபடிக்கு தடை பண்ணினார்கள். அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது. ஹல்லேலூயா. துன்மார்க்கமாய் தன் துன்மார்க்கமான காரியத்தை நடந்தேறிட பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒழுக்க ரீதியான மோசமான நடத்தையினாலே தன் தகப்பனை பகைத்து தன் தகப்பன் வீட்டை விட்டு தனக்குரிய பங்கை பெற்றுக்கொண்டு போய் அவஸ்தைப்பட்டு அவனுக்கு சாப்பிட பன்றி தீவனம் கூட கிடைக்காத போது புத்தி தெளிந்து என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு ருசிகரமான சாப்பாடு, பல வகையான காய்கறிகளோடு சாப்பாடு கிடைக்கிறது, நானோ இங்கே பசியினால் சாகிறேன் என்று சொல்லி நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளும், என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு போகிறான். ஆனால் தகப்பனின் அன்பு அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அந்த குமாரனும் அவன் சொல்லியிருந்தபடியே, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று சொல்லி நான் வந்து நிற்கிறேன். நான் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. என்னை ஒரு கூலிக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, என் மகனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுடைய கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத ரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று சொல்லி ஒரு பலத்த விருந்தை அவன் ஆயத்தம் பண்ணினான். ஆம், ஆம், நம்முடைய தேவனாகிய ஆண்டவரும் கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து கவலை அற்றவராகி மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்குமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:23 துன்மார்க்கன்
துன்மார்க்கர் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவர்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். ஆம், ஆம். துன்மார்க்கம், விக்கட்னஸ், ஒழுக்க ரீதியாக மோசமான நடத்தை என்று சொல்லப்படுகிற அந்த துன்மார்க்கத்தினாலே மனுஷர் நிலைவரப்படுவதில்லை. இதோ துன்மார்க்கர் தங்கள் செய்த எல்லா பாவங்களை விட்டு திரும்பி கர்த்தராகிய ஆண்டவருடைய கட்டளைகளெல்லாம் கைக்கொண்டு அவருடைய நியாயத்தையும் நீதியும் செய்வார்களேயாகில் அவர்கள் பிழைக்கவே பிழைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சாவதில்லை என்றும் அவர் சொல்லுகிறார். அல்லாமலும் இதோ அவர்கள் செய்த எல்லா மீறுதல்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் நினைத்து பார்ப்பதில்லை, அவைகள் நினைக்கப்படுவதும் இல்லை. இனி அவர்கள் செய்ய போகிற நீதியிலே பிழைப்பார்கள் என்பது நிச்சயமே என்று சொல்லுகிறார். ஆம், நம்மை உருவாக்கின நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இதோ இதோ நம்மை நாமே நிதானித்து அறிவோமே. துன்மார்க்கத்தினால் மனுஷர் நிலைவரப்படுவதில்லை என்று சொல்லுகிறாரே. துன்மார்க்கத்தினால் தன் பங்கை பெற்றுக்கொண்டு போய் துன்மார்க்கமான வாழ்வை வாழ்ந்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தான் எடுத்துக்கொண்டு போன பணத்தை எல்லாம் செலவழித்து ஒருவேளை சாப்பிடுவதற்கூட ஒன்றுமில்லாமல் பன்றியின் தீவனத்திலே தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ள பார்த்தபோது கூட அவனுக்கும் அது கூட அவனுக்கு தடை செய்யப்பட்டதே. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இதோ ஒழுக்க ரீதியாக மோசமான நடத்தை, துன்மார்க்கம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே மரிப்பது எவ்வளவேனும் எனக்கு பிரியமோ என்று கர்த்தர் கேட்கிறாரே. அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு நீதி செய்யும் பொழுது, என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது, என் நீதி நியாயங்களை எல்லாம் செய்கிற பொழுது, அது மாத்திரமல்ல, இனி செய்ய போகிற நீதி நிமித்தமே பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே பிரைஸ் லார்ட், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். துன்மார்க்கத்தினால் மனுஷர் நிலைவரப்படுவதில்லை. இதோ இதோ நம்மை நாமே நிதானித்து அறிவோம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களையோ அவர் நேசிக்கிறார். ஆம், அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. அவர்கள் விரும்பும் காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் துன்மார்க்கமாய் திரிகிறோமா? நாம் துன்மார்க்கமாய் திரிகிறோமா? ஒழுக்க ரீதியாக மோசமான நடத்தையான காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோமா? துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிற கர்த்தர் நமக்கு தூரமாய் இருக்க வேண்டுமா? நீதிமான்களை சிநேகிக்கிற கர்த்தர், நீதிமான்களை கூப்பிடுதலுக்கு தன் செவிகளை திறந்து வைத்திருக்கிற கர்த்தர் நம்மை நேசிக்க வேண்டுமா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்வோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்ப்படைவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.